12ஆம் வீட்ல மாந்தி இருந்தது அப்படின்னா ரொம்ப பாவங்க. அதாவது காலையிலலாம் சூப்பரா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நைட்டுன்னு வரும்போது அவருக்கு தூக்கத்தனமே இருக்காது. தூக்கம் அப்படின்றது வரவே வராது. அவரு என்னென்னமோ பார்ப்பாரு. அது எல்லாமே வந்து மந்தமாகுது. இன்னும் சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலேயே கூட அது ஒரு மந்தமான ஒரு சூழல். ஆனா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அது பெண் மகளா இருந்தாலும் சரி, ஆண் மகனா இருந்தாலும் சரி. அடுத்தது பார்ப்பீங்க, அவங்க எங்கேயோ வீட்ட விட்டு போறாங்க. அடுத்த ஊரா இருக்கலாம், அடுத்த நாடா இருக்கலாம், வெளி மாநிலமா இருக்கலாம். எங்க போனாலும் அங்க மட்டும் காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வருடம் ஒரு தடவ கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அதுக்கு வேண்டியது ஒரு பிடி அரிசி மாவு. நல்லா அரிசி மாவு வந்து பெசஞ்சிட்டு ரவுண்டா ஒரு பால் மாரி பண்ணிட்டு, அதுல வந்து முடி, நெத்தி, புருவம், கண்ணு எல்லா ஃபீச்சர்ஸும் வரைஞ்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, ஈவன் கால் வரைக்கும் கூட நீங்க பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா முகத்த மட்டும் வரைஞ்சிட்டு, தென் அவங்களுக்கு வந்து சுத்தி போடுற மாரி நம்ம வந்து சுத்திட்டு அப்படியே வச்சிடணும். சாயங்காலம் அந்தி பொழுது வந்ததுக்கப்புறம் 5 டூ 5:45 அதையே எடுத்து மறுபடியும் சுத்திட்டு, இவங்க நல்லா இருக்கணும்னு மனதார நினைக்கிறவங்க தான் எங்களுக்கு நம்ம கிடைக்கிறது சேலஞ்ச். ஸோ தாய், தந்தை இவங்க கிடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர். பாட்டி இன்னும் சூப்பர். இந்த சின்ன எளிய பரிகாரம் பண்ணும்போது செலவே இல்லாம ரிசல்ட்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்கா கிடைக்கும். கோயிலுக்கு போறது என்னைக்குமே சிறப்பு தான். அது வேண்டான்ற ஒரு கருத்து கிடையாது.